ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே ருசியான கமன்னு வாசனையோட வீட்டிலையே செஞ்ச மசாலாவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும்னு தேவையில்லை. ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு நான் வெலை மீனை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பீசஸ் போடுறத விட இந்த மாதிரி மீனோட தலையை சேர்க்கும்போது குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை அந்த மாதிரி கறந்து எடுத்துக்கிட்டேன். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இது கூட 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்தோன்னா சாப்பிடும்போது அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி தேங்காவோட சேர்த்து அரைக்கும்போது இதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி குழம்புக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 15 மிளகு. நம்ம ஏற்கனவே குழம்பு மசாலா தூளில் மிளகு சேர்த்துருப்போம். ஆனால் வெலை மீன் குழம்புக்கு இந்த மாதிரி முழு மிளகு சேர்த்து அரைக்கும்போது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள். இந்த மசாலாத்தூள் எப்படி செய்யணுன்னா, ஒரு 1/2 கிலோ சிகப்பு மிளகாய், அதாவது ரெட் சில்லி சொல்லுவோம் இல்லையா, வத்தல், 1/2 கிலோ வத்தல், 1/2 கிலோ மல்லி, 100 கிராம் சோம்பு, 100 கிராம் சீரகம், ஒரு 50 கிராம் மிளகு. இது எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச மசாலாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசல், அதையும் இதில் நல்லா ஊற்றி அலசி எடுத்துக்கிடலாம். நீங்கள் மசாலா அரைக்கும்போது வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த புளி கரைச்ச தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துட்டு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளியை இந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி நீக்கிட்டு இதை கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விடும்போது குழம்பு நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கும் போது மீனை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. முதல்லையே நம்ம மீனெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குழம்பு அடுப்பில் போட்டுக்கலாம். எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்துட்டு இதில் உப்பு, காரம், தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ கொஞ்ச நேரம் போல் ஆகியிருக்கு. குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. ஆனால் குழம்பு இன்னுமே கொஞ்சம் வற்றணும். அதோட மசாலா எல்லாமே நல்லா மேலே மிதந்து வரணும். அது வரைக்கும் இதை ஸ்டவ்லேயே இருக்கட்டும். பாருங்கள், மீன் எதுவுமே உடையவே இல்லை. மீனுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது இன்னுமே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் குழம்பு வற்றுற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் போல் ஆகியிருக்கு. குழம்பு வற்றிருக்கான்னு பார்க்கலாம். ஓரளவு குழம்பு வற்றி வந்திருக்கு. மசாலாவும் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், மீன் கொஞ்சம் கூட உடையவே இல்லை. நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த குழம்பு மசாலாத்தூள் மீன் குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, முட்டை குழம்பு, கருவாட்டு குழம்பு, வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செஞ்சிட்டோன்னா 6-7 மாதம் கூட நல்லாயிருக்கும். இந்த மசாலா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு குழம்பு இன்னுமே வற்றணும். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டுட்டு அதே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் போல் ஆகிட்டு பாருங்கள், குழம்பு நல்லா வற்றி நல்லா மசாலாவும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மீனோட கலரை பாருங்கள், மசாலாலாம் நல்லா இறங்கி மீனோட கலருமே நல்லா மாறி வந்திருக்கு. வாசனையும் நல்லா கமன்னு வருது.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.